நம்ம பொதுவாக மக்களுக்கு இந்த அற உணர்ச்சி பற்றிய ஒரு உணர்வு இருக்கும். பலர் அதை கூட சொல்லலாம். என்னங்க நியாயம் இது? இவ்வளவு நாள் வாழ்வோ தாழ்வோ அந்த கட்சியில் இருந்தாங்க. அந்த கட்சி தான் இவங்களுக்கு எல்லாமே பண்ணுச்சு. இப்போ கூட பாருங்க, எல்லாரும் தோத்தாலும் இவங்க ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க. ஒரு 5 வருஷம் இவங்க வெளியில இருக்க மாட்டாங்களா? அப்படி பதவி மேல ஆசையா அப்படின்ட்டு பொதுமக்கள் சிலர் சொல்லலாம். இவர்களுக்கு வாக்களித்த பலர் இவர்களுக்கு நான் இன்னொரு முறை வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லலாம். ஏற்கனவே கட்சி மாறிட்டாங்க. ஏற்கனவே வாக்களித்தவர்கள் இவர்களுக்காகவும் வாக்களித்திருக்கலாம், கட்சிக்காகவும் வாக்களித்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் மாறாக புதிய கட்சி அவங்க சேர்றாங்க, தாவேக்கால அங்கே ஏற்கனவே நின்று ஒருத்தர் தோத்து போயிருக்காரு. அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் அங்கே நிறுத்த போகிறாங்க. தாவேக்காவினர் எங்களுக்கு கவலை இல்லைங்க, விசில் சின்னத்தில் யார் நின்னாலும், கழுத குதிரை யார் நின்னாலும் நாங்கள் கச்சக்குன்னு குத்திடுவோம், பட்டனை அழுத்திடுவோம். எங்களுக்கு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தான். அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாராவது ஒரு எம்எல்ஏங்கிறவர் ஒரு கருவி தான். நாங்கள் என்ன இவங்களெல்லாம் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து இவங்க பெருசாக எதையோ செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவா இவங்களை நாங்கள் அனுப்புகிறோம்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான்.